ஹாய் கைஸ், திஸ் இஸ் சதீஷ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கிளிக் டு கிராக்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். வாங்க டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னா ரிவைஸ்டு எக்ஸாம் காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணியிருக்காங்க 2024 2025க்கு. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐக்கு, டெக்னீஷியனுக்கு, ஜேஇக்கு இந்த மாதிரி எக்ஸாம்களை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அதனுடைய எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா அஃபிஷியலாக வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஏஎல்பி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம். ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 25லேருந்து 29 வரைக்கும் ஃபஸ்ட்டு சிபிடி 1 வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், எஸ்ஐ டிசம்பரில் 2ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 29 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா. அப்புறம் ஜேஇ 13லேருந்து 17 வரைக்கும். ஓகேங்களா. இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சிட்டி டேட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 days பிஃபோர். ஓகேங்களா. இப்போ ஏஎல்பி வந்து பார்த்திங்கன்னா 25னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டு எக்ஸாம் சென்டர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க்கும் விட்ருக்காங்க. எப்படி எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே கிளிக் பண்ணி வந்து ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. மார்க் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதையும் ரெஃபர் பண்ணனாவே ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. எப்படி பேட்டர்ன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2018 ஏஎல்பி ஓகேங்களா, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, டெக்னீஷியன் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அது ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ரெஃபர் பண்ணாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 2024க்கும் சேம் அதே பேட்டர்னில் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஆப்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு அதெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் மட்டும் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா. மீதியெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டாங்களோ சேம் அதே பேட்டர்னில் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜனவரியில். ஓகேங்களா. ஜனவரியிலனால பிப்ரவரியில் கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா. ரயில்வே எக்ஸாமில் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட் கைஸ். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.